நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சினாரியோ மேனேஜர்ல பார்க்கணும்னு சொல்லலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட மந்த்லி பட்ஜெட் வந்து இதுல இருக்கு. அந்த டீடைல்ஸ்ல அவனோட இன்கம் என்னங்கிறத அவன் சொல்லியிருக்கான். ஸோ டோட்டலா அவனுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதுங்கிறதையும் சொல்லியிருக்கான். சேவிங்ஸ் வந்து இந்த மந்த்லியில எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து அவனோட சேலரி கிரேடோ இல்லை நியூ ஜாப்க்கோ அவன் போறான் அப்படின்னா அவனோட இன்கம் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்கம் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட சேவிங்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சினாரியோ மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் செக் எப்படிங்கிறத சேவ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட் இஃப் அனாலிசிஸ்ல சினாரியோ மேனேஜர்ல நீங்க வெறும் ரேஞ்ச் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ரேஞ்ச் வேல்யூ மட்டும்தான் அதுல காட்டுமே தவிர நேம் வந்து நமக்கு காட்டாது. ஸோ இப்போ இதுல பாருங்க, ஸோ நேம் எதுவுமே காட்டாம 4000 2000 இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நேம் கிரியேட் பண்ணணும். நேம் சேஞ்சர்ல நேம் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Shift+F3 கொடுத்து லெஃப்ட் காலம், அதாவது இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த நேமை வந்து நான் செலக்ட் பண்ணிக்க சொல்றேன். ஸோ இப்போ இதுங்க போய் செக் பண்ணி பாருங்க. நேம் மேனேஜர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து வாட் இஃப் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சினாரியோ சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சினாரியோ மேனேஜர் போங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த வேல்யூவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சினாரியோ மேனேஜர்ல நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் கொடுத்துறேன். ஸோ இதை வந்து கரண்ட் ஜாப்னு சொல்லி நம்ம வச்சுக்கோம். ஸோ இதை வந்து கரண்ட் ஜாப்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ஓகே கொடுத்துறேன். கீழே வந்து சேஞ்சிங் செல்ஸ், இந்த செல்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செல்ஸை சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தேவை அந்த இன்கமோட ரேஞ்ச் மாறும் போதும் இல்லை எக்ஸ்பென்சஸோட ரேஞ்ச் மாறும் போது நமக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, சேவிங்ஸ் எவ்வளோ வருதுங்கிறது தான் நமக்கு தெரியணும். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். கீழே வந்து கமெண்ட் வந்து நான் எதுவும் கொடுக்கணுங்கிற மாதிரி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இது வருது. நமக்கு வேணும் அப்படின்னா எதுவும் கமெண்ட் கொடுக்கறனால நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்தோன்னே பாருங்க, ஹவுசிங், என்டர்டைன்மெண்ட், டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ இந்த நேம் லிஸ்ட் வர்றதுக்காக தான் நம்ம வந்து நேம் சேஞ்சர்ல ஆட் பண்ணோம். ஸோ இந்த நேம் லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஓகே கொடுத்தோடனே கரண்ட் ஜாப் வந்து ஆட் ஆயிட்டு. ஓகே, இப்போ அதே மாதிரியே நான் மறுபடியும் என்னோட இன்கம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து இன்கம் வந்து ஒரு 35,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ அவனோட சேவிங்ஸ் வந்து கூடுது. பட் என்ன ஆகுது, என்டர்டைன்மெண்ட்ல ஒரு 2500 என்டர்டைன்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் பர்சனல் கேரும் வந்து ஒரு 1000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ அவனோட சேவிங்ஸ் வந்து அடுத்த மந்த்ல சேலரி கூடும்போது சேவிங்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ இப்போ நம்ம இதையும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவையும் நம்ம வாட் இஃப் அனாலிசிஸ்ல சினாரியோ மேனேஜர்ல ஆட் பண்றேன். என்னவா ஆட் பண்றோம், நியூ ஜாப். ஸோ நியூ ஜாப் போனதுக்கு அப்புறம் அவனோட சேலரி எவ்வளவு, சேவிங்ஸ் எவ்வளவுங்கிறத நம்ம ஆட் பண்றோம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ அவனோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ, என்டர்டைன்மெண்ட், டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இன்கம் வந்து 35,000ங்கிற மாதிரி நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஓகே கொடுத்துருங்க. தென் இதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து அவனுக்கு லோனை வந்து அவன் கிளியர் பண்ணிடலாம். ஸோ லோன் அமௌண்ட் எதுவுமே கிடையாது. பர்சனல் கேர்லையுமே ஒரு 500 தான். தென் என்டர்டைன்மெண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200. ஸோ டோட்டலாக டிடக்ட் பண்ணிடுறான் அவனோட தேர்ட் மந்த்ல. ஸோ நியூ ஜாப் கையில் வந்ததுக்கப்புறம் லோனையும் கிளியர் பண்ணிட்டு எக்ஸ்பென்சஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு சேவிங்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதையும் போயிட்டு வாட் இஃப் அனாலிசிஸ்ல சினாரியோ மேனேஜர்ல நான் ஆட் பண்றேன். என்ன பண்ணலாம், ஆஃப்டர் லோன் டிடக்ஷன் எவ்வளவு சேவ் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன், ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ 3 டேட்டாஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ஜாப்ல நம்ம எவ்வளோ இருந்துச்சு, நம்ம வந்து 5,000 சேவ் பண்ணோம். ஸோ நியூ ஜாப் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு 18,500 சேவ் பண்ணோம். பட் நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாச்சு. ஓகே, ஆஃப்டர் லோன் டிடக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ இருக்கு கையில அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். ஸோ சேம் கான்செப்ட் தான். இதை நம்மளோட லைஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ள எப்படி வந்து நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதை எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம், மர்ஜ் பண்ணனாலும் ரெண்டு இதை கம்பைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். சம்மரியா பார்க்கணும்னாலும் சம்மரியா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சம்மரியா பார்க்கணும் அப்படின்னா சம்மரியில ஓகே கொடுத்து பாருங்க. ஸோ சினரியோட
ரேஞ்ச் சினரியோட சம்மரி கேக்குது, சினரியோட பிவோட் டேபிள் ரிப்போர்ட் வேணுமான்னு கேக்குது. நமக்கு தேவை சம்மரி தான். ஸோ ரிசல்ட்டோட செல்ஸ் வந்து அந்த சேவிங்ஸ், இந்த செல்ஸ் தான், இதுதான் நமக்கு வந்து ரிசல்ட். ஸோ நமக்கு தேவை சேவிங்ஸ் எவ்வளோங்கிறது மட்டும்தான். ஸோ இந்த ரிசல்ட் செல்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ ஓகே கொடுத்தோண்டி சம்மரி வந்து ஓப்பன் ஆயிட்டு. ஸோ இப்போ இதுல பாருங்க, சேவிங்ஸ் வந்து 23,300ங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸடா வச்சிருந்தது. 35,000 அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள சினரியோ வேல்யூ. ஸோ இப்போ இந்த 3 monthsோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸோட வேல்யூ நமக்கு கிளியர்டா தெரிஞ்சிடும். ஸோ வந்து கரண்ட் 20,000 இன்கம் ஆகும்போது 5,000 சேவ் பண்ணா, 35,000 இன்கம் ஆகும்போது 18,500, அதே 35,000ல லோன் டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 23,300 வந்து அவனோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு நம்மளோட பர்சனல் கால்குலேஷனை நம்ம வந்து எந்த மாதிரி சேவ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வாட் இஃப் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் டைப். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல் சீக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.